அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆணி வந்து இந்த இரும்பில் ஒட்டுமா ஒட்டாதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஒட்டலை. இப்போ நம்ம பார்க்கலாம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இந்த ஆணியை காந்தமாக மாற்ற போகிறோம். இந்த சட்டை காந்தத்தை ஆணியோட தேய்க்கக்குள்ள இது இரும்பில் ஒட்டும். எப்படி தேய்க்கணும்? கீழேருந்து மேலே போயிட்டு மறுபடியும் அதே மாதிரி பண்ணுங்க. சரிடா. இப்போ நம்ம 50 வாட்டி தேய்ச்சிட்டோம். இப்போ இந்த பின்னோட ஒட்டுதா ஒட்டினேன்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டுது. காந்த விசை கோடுகளாக மாற்ற போகிறோம். இந்த துருவை எடுத்து அந்த இந்த பேப்பர் இப்போ மடிச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காந்த விசை கோடு தெரியுது. காந்த விசை கோடுகள் வளைமுனையில் தொடங்கி தென்முனையில் முடிகிறது. அப்படி தட்டினீங்கன்னா பாரு, நல்லா அந்த காந்த விசை கோடுகள் வர்றதை பார்க்கலாம். அப்படிதான் பார்க்கலாம். அடுத்து இந்த துரு ஒட்டுதான் பார்க்கலாம். ஒட்டுது. இந்த சின்ன காந்த ஊசி பெட்டி இந்த ஆணைக்கிட்ட வந்தோடனே விலகல் அடைகிறது. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பக்கம் கொண்டு வா. இந்த சைடு இந்த ஆணையை எடுத்து இந்த தண்ணியில் விட்டா வடக்கு தெற்கு இந்த திசையை காமிக்கும். பார்த்தீங்கன்னா சொல்லு, வடக்கு தெற்கு திசை. பார்த்தீங்கன்னா வடக்கு தெற்கு திசையை காமிக்குது. காந்த ஊசி பெட்டியும் ஆணையும் ஒரே திசையில் நிற்கிறத நீங்கள் பார்க்கலாம்.